கோப்பியம், உண்மையும் பின்னணியும். போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு குடும்பத்தினரால் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட நபரை மையத்தின் பராமரிப்பாளர்களே கொடூரமாக அடித்து கொலை செய்த அதிர வைக்கும் கொலை சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு இளம் தலைமுறையினர் உட்பட பலரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வரும் நிலையில் அதனை காசாக்க நினைத்த சிலர் உருவாக்கிய போதை மறுவாழ்வு மையங்கள் இன்றைக்கு சித்திரவதை கூடமாக மாறி போதைக்கு அடிமையான பலரது உயிரையும் குடித்து வருகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. காஞ்சிபுரத்தை சேர்ந்தவரான 39 வயதான அருண்குமார் மது போதைக்கு அடிமையாகி 1 மணி நேரம் கூட மது குடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு ஆளாகியுள்ளார். இதனால் அவரது குடும்பத்தினர் இவரை மது பழக்கத்திலிருந்து மீட்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில்தான் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தால் மது பழக்கத்திலிருந்து மீண்டு வருவார் என்று நம்பி சேலையூர் அருகே இருக்கும் செம்பாக்கம் விஜிபி நகரில் இயங்கும் மூன்ஷைன் ஹோம் எனும் போதை மறுவாழ்வு மையத்தில் கடந்த 10ஆம் தேதி சேர்த்துள்ளனர். அங்கு சேர்ந்த முதல் 4 நாட்கள் அமைதியாக கழித்த அருண்குமார் அதன் பிறகு அங்கிருந்து தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அருண்குமாரை பிடித்து நாற்காலியில் அமர வைத்ததாகவும் அப்போது சற்று நேரத்திலேயே திடீரென அருண்குமார் இறந்து விட்டதாகவும் அந்த மையத்தின் நிர்வாகிகள் சேலையூர் காவல் நிலையத்திற்கு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற போலீசார் அருண்குமார் பிரேதத்தை சோதித்ததில் கை, கால்கள் மற்றும் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகளை கண்ட போலீசார் இதனை சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பிரேத பரிசோதனையின் போது மூச்சு திணறலால் அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அந்த போதை மறுவாழ்வு மையத்திற்கு சென்ற சேலையூர் போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் புலன் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது அருண்குமாரை கட்டிலில் கட்டி வைத்து சத்தம் போடாமல் இருக்க வாயில் துணி வைத்து திணித்து கொன்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மையத்தின் நிர்வாகியான மணிகண்டன், நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நபர்களான ஏழுமலை, குணசீலன், ராஜசுதாகர், ராஜ்கமல் உட்பட 5 பேரை கைது செய்து சேலையூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அனுமதி பெறாமல் போதை மறுவாழ்வு மையத்தை நடத்தி வந்த அதன் உரிமையாளர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மது போதைக்கு அடிமையான நபர்களிடம் பக்குவமாக பேசி கவுன்சிலிங் மற்றும் மனவள பயிற்சிகள் மூலம்தான் குணப்படுத்துவோமே தவிர இது போன்ற கொடுமைகள் மூலம் ஒருபோதும் அவர்களை மது பழக்கத்திலிருந்து குணப்படுத்த முடியாது என்பதை இது போன்ற மறுவாழ்வு மையங்களை நடத்துபவர்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் தான் உணர வேண்டும். அதேபோல் இது போன்ற முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் போதை மறுவாழ்வு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டு கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ஈவினிங் ஆனால் ஒரே சத்தம் கேட்கும், அலறல் சத்தம் கேட்கும். ஐயோ அடிக்கிறாங்க. நாங்கள் வாய்மொழியாக தான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, வாய்மொழியாக 2 முன்னாடி சொன்னோம். அவங்களும் வந்து பார்த்துலாம் போனாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இந்த பில்டிங்லேருந்து எகிரி குதிச்சு ஓடும்போது 2 பேருக்கு கால் உடஞ்சி போச்சு. அப்போவும் நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். உடனே பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டானுங்க. அப்போவுமே எங்களுக்கு தெரியும் உள்ளே ஏதோ தப்பு நடக்குது. உள்ளே வந்து 50-60 பேர் இருக்காங்க. நான் உள்ளே இருந்துக்கிட்டு ஒரே சத்தம். ஈவினிங் ஆனால் ஐயோ அம்மான்னு சத்தம் கேட்கும். நாங்களே இது ஒரு ஏதோ கிளாஸ் நடக்குது போல், இந்த குடிகாரனை திருத்துறாங்க போல நினச்சா இது மாதிரி தான் கொடுமை நடந்துகிட்டு இருக்குல்ல. இதுதான் சத்தம் இப்போ இதெல்லாம் மேட்ச் பண்ணும்போது அப்போ இதை மாதிரி உள்ள டெய்லியும் அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் இறந்துட்டான். இது ஓனர் கவனத்துக்கு தெரியாமலாம் அடிக்க மாட்டாங்க. உள்ள 60 பேர் 50 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாரி இடத்தையும் அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. சாக்கடை போகிறதுல ரொம்ப ஸ்மெல்லாம் வருது. இப்போ நாங்களே ஆக்ஷன் எடுக்கலாம் தான் அதுக்குள்ள டெத் ஆயிடுச்சு. போதைக்கு அடிமையாகி மறுவாழ்வு மையங்களை நாடி வருபவர்களுக்கு நடக்கும் இது போன்ற கொடூரங்களால் எப்பொழுதும் மர்மமாகவே இருந்து வரும் மறுவாழ்வு மையங்களின் செயல்பாடுகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஆகையால் தமிழகம் முழுவதும் இயங்கும் போதை மறுவாழ்வு மையங்களின் செயல்பாடுகளை அரசு கண்காணித்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.